Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 539 part 1. ஓபன் பண்ணா நம்ம ரோபினை தான் காட்டுறாங்க. அவன் அந்த பொனக்லிஃபை தேடி ஜாலியா காட்டுக்குள்ள எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த மிகப்பெரிய வரலாற்றோட சாவி இங்கதான் இருக்கும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அதை தேடி அவன் பாட்டுக்கு எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு காட்டுக்குள்ள பூந்து போய்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல பயங்கரமான வெளிச்சம் ஓபன் பண்ணி பார்த்தா அவ தேடி வந்த பொனக்லிஃப் அங்கதான் இருக்குது. அவளாதான் புள்ள பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அப்படி அங்க கட் பண்ணி நெப்டியூனோட ஆர்மியை காட்டுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கிங்க விட்டுட்டு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா வேற வழி இல்லையே, அவர் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு. அதனால திருப்பி அங்க போறது வேஸ்ட் சார் ரைட்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வேகமா அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்து சேர்ந்தாச்சு. இப்ப என்னன்னா ஏகப்பட்ட பேர் அங்க இருந்து தப்பிச்சாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் வெளியே வந்து சேர்ந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, இப்ப ஒண்ணு இவங்க அங்க இருந்து பயந்து ஓடி வரலையே. திருப்பி அவங்க படைகளை கூப்பிட்டு வந்து அந்த பைரட்ஸ் எல்லாத்தையும் பொலந்து கட்டி பேலஸையும் கிங்கையும் காப்பாத்துறதா இவங்க வேலை. அந்த வேலையை முடிக்கணும்னா நம்ம பிரின்ஸ் ஃபுகபோஷி கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். சோ சீக்கிரமா அவரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆர்மிஸ் எல்லாத்தையுமே ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்பதான் பேலஸ்க்கு போய் நான் சொன்ன எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி அந்த சீஹார்ஸ் மெர்மன் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவாரு. அத்தனை பேரும் ஓகே. சரி இங்க இருந்து பக்கத்துல என்ன இடம் இருக்குன்னு கேட்டா பிஷ்வர்லி ஹில்ஸ் தான் இருக்குது. அங்க பார்த்தா பெரிய கலவரம். ஆக்சுவலா அது ஒரு ஹை கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட். அங்க அந்த பைரட் கூட்டம் பூந்து அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டி ஒரு வழி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல காமெடி என்னன்னா மக்கள் எல்லாத்தையுமே லைன்ல வர சொல்லுவானுங்க. அப்படி நிக்கலன்னா வாழைப்பழத்தை வெட்டுற மாதிரி வெட்டி வீசிடுவேன்பானுங்களா. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. எதுக்குயா எங்களை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டா இது ஒரு டெஸ்ட் ஆமா. கேப்டன் ஹோடி இந்த கண்ட்ரிய மொத்தமா ரூல் பண்ண போறாரு. அதனால இப்ப நான் கீழே போட்ட அந்த போட்டோ மேல காலை வச்சு மிதிங்கடான்னு சொல்லுவான். இவன் பேரு தான் இக்ரோஸ், நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட ஆபீசர். அவன் மிதிக்க சொல்ற போட்டோவை யாரும் மிதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் விட மாட்டான். மிதிக்கலன்னா செத்துருவீங்கன்னு மிரட்டிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி கேண்டி ஃபேக்டரி டவுனை காட்டுறாங்க. அங்கேயுமே எல்லாத்தையும் லைன்ல நிக்க வச்சு அந்த போட்டோவை மிதிக்க தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. கால பக்கத்துல கூட கொண்டு போயிருவாங்க. ஆனா அந்த போட்டோவை அவங்களால மிதிக்க முடியல. மிதிங்க இல்லன்னா தலையை தனியாக கொய்யப்படும்னு மிரட்டுவானுங்க. ஆனா அப்ப கூட இல்ல, எங்களால அவங்க மூஞ்ச மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்களா. அந்த டைம் அவங்க ஆளுகள்ல டருமான் ஒருத்த வந்து மிதிச்சு யாராலெல்லாம் இதை பண்ண முடியோ அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் மாதிரி அப்படின்னா அவங்க எங்களுக்கு எனிமீஸ், அவங்க எல்லாத்தையுமே நாங்க கொல்லாம விட மாட்டோம். அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்மேன் கல்ச்சரல் ஹாலுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்கேயுமே பெரிய கலவரம். அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த யூசுங்கிற குடிகார பையன். என்னங்கடா இது, ஒரு போட்டோவை கூட மிதிக்க மாட்டீங்களா, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவனை எதிர்த்து சண்டை போட ஒரு 4 பேர் வருவானுங்க. உடனே அவன் குடிச்சிட்டு இருந்த பாட்டில தூக்கி போட்டு கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள 4 பேர்த்தையும் அந்த பாட்டிலோட வெட்டி வீசிடுவான். அது மட்டும் இல்லாம ஒழுங்கா நாங்க சொல்றத செய்யுங்க, அப்படி யாராச்சும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஸ்லைஸா வெட்டிடுவானாமா. அப்படியே அங்க கட் பண்ணி மெரைன் ஷாப்பிங் மாலை காட்டுறாங்க. அங்கேயுமே பெரிய கலவரம். யாரெல்லாம் ஏத்து பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள மறைஞ்சிருந்து கழுத்தோட புடிச்சு தூக்கி சப்புன்னு 4 அப்பு வைப்பான். அதாவது இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மனுஷங்கள்லாம் இங்க வந்துட்டு போனா அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா ஹோடியோட கூட்டத்துக்கு மனுஷங்களை கண்டாலே பிடிக்காது. அதனால அதுக்கு ஓகே சொல்றவங்க எல்லாத்தையும் படாத படுபடுத்திட்டு இருக்கானுங்க. இந்த இவன் பேரு ஜியோ. இவனால அசால்ட்டா மறைய முடியும். இவனும் நியூ ஃபிஷ்மேன் பைரட் தான். அடுத்து வாட்டர்வில் டவுன். அங்கேயுமே மக்கள் எல்லாத்தையுமே லைனா கியூல நிக்க வச்சு ஒரு போட்டோவை கீழே போட்டு அந்த போட்டோவை லைனா மீஸ்ட் போக சொல்லுவானுங்க. மிதிச்சா தப்பிச்சாங்க, இல்லன்னா இல்ல. அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்திருக்கவன் டோசன். மிதிக்க மாட்டேன்னு சொன்னவன சுத்தில வச்சு ஓங்கி ஒரே அடியா அடிக்க போகும்போது டப்புன்னு இடையில வந்து ஃபுகபோஷி தடுத்துருவான். அவன் ஒரு கிங்கோட பையன். அப்ப கூட அவனை பார்த்து பயப்படாம ஒழுங்கா என் வழியை விட்டு போயிரு, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேமா. ஓங்கி அவன் வாயில ஒரே குத்து அப்படியே தெரிச்சிருவான். அப்ப இந்த ஃபுகபோஷிய பார்க்கணுமே செம்ம காலில் இருப்பான். ஏன்னா அவங்க மிதிக்க சொன்ன போட்டோ வேற எந்த போட்டோவும் இல்ல, செத்து போனா அவங்க அம்மாவோட போட்டோ, அதாவது இந்த நாட்டோட குயின். அப்படியே கட் பண்ணி கோரல்களை காட்டுறாங்க. அங்க நம்ம ஆளுங்க வந்துட்டு போனாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ வேண்டடக்கன் வந்து இங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கானே, அவன் ஒரு கிறுக்கு பிடிச்ச மெண்டல் பாயலாச்சே. இதுல அந்த ஸ்டார் ஹேட் பைரட் வேற நம்ம பிரின்சஸ தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளவு ட்ரை பண்ணியும் தடுக்க முடியல. ஆனா பிரின்சஸ் போகும்போது டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் ஏன் சொன்னாங்கன்னு தெரியலன்னு சில பேர் புலம்புவாங்க. இன்னும் சில பேர் அட முட்டா பாயல அவங்கள அப்படி சொல்லி மிரட்டி இருக்காங்கடா, மிரட்டி இருக்காங்க. இன்னுமா நோக்கு புரியவில்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது இங்க நிறைய பேருக்கு மத்த இடத்துல இருந்து போன் கால்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஏகப்பட்ட பைரட்ஸுங்க வந்து மத்த இடத்த எல்லாத்தையுமே சூறையாடிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் தான் பஞ்சாயத்தான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த ஐலாண்ட சுத்தி இருக்க ஏகப்பட்ட மெர்மைட்ஸ் காணாம போயிட்டு இருக்காங்களாமா. என்னதான்டா இந்த ஐலாண்ட்ல நடக்குது, என்ன நடக்குது, ஒரு நைட்ல ஒண்ணுக்கு போற அளவுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கானுங்களே. இன் கேஸ் பிரின்சஸ் மட்டும் செலஸ்டியல் டிராகனுக்கு இவனுங்க வித்தானுங்கன்னா அவளாதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்களா. அதே நேரம் அந்த சாக்கடவாயன் கரிபு கண்ல மாற்ற மெர்மைட்ஸ் எல்லாத்தையுமே கொத்தா அள்ளிட்டு இருக்கான். நிறைய இடத்துல ஒரே குழப்பம். ஒவ்வொரு பொண்ணா காணாம போது யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு தெரியலன்னு. அதே நேரம் இந்த கரிபு வாவ் நிறைய மெர்மைட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பெரிய சைஸ்ல ஒரு மெர்மைட பார்த்தேன்னு பயங்கர
சந்தோஷமா சொல்லுவான். யார சொல்றான் தெரியுதா? நம்ம பிரின்சஸ். நார்மலா இருக்கிற மெர்மேடையே 70 மில்லியனுக்கு விக்கிறான்னா நார்மல் சைஸை விட 7 மடங்கு 8 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்காளே அவளை எவ்வளவுக்கு விற்பான். ஐயோ கட்டுக்கட்டா பணம் கிடைக்குமேன்னு சந்தோஷத்துல அப்படி இப்படின்னு துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது ஒரு லூசு மெர்மேடு, ஏன் மிஸ்டர் என்னாச்சு, உங்களுக்கு மண்டையில ஏதாச்சும் கல்லுகள் விழுந்து அடிபட்டுச்சானியாப்பா? அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அவளையே லபக்குன்னு கவிடுவான். அவனோட அந்த சகதிக்குள்ள அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு போல, ஏகப்பட்ட மெர்மேட அலேக்க உள்ள அள்ளி வச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி சீ ஃபாரஸ்ட்ல காட்டுறாங்க. நம்ம மெர்மேட் பிரின்சஸ் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஐயோ என் டேடிய புடிச்சிட்டாயிலான்னு. ஜிம்பை தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னதான் அவரை பிடிச்சாலும் கொல்ல மாட்டாங்க, எப்பாடு பட்டாலும் நாங்க அவரை காப்பாத்துறோம்னு சொல்லுவானா. அப்பந்தான் அவளுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி ரைட்டு, நான் லூஃபி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் தான் நம்ம சஞ்சியோட என்ட்ரி. கோக்கா மக்கா சும்மா டான்ஸ் ஆடிட்டே, நமிக்கு ஒரு காஃபி, கேமிக்கு ஒரு காஃபி, ஏன் மெர்மேட் பிரின்சஸுக்கு பெரிய கப்புல பெரிய காஃபி, ஐ மீன் நிறைய காஃபி. நமிக்கு தான் காண்டாயிரும். ஏன்டா இங்க சீரியஸா எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டைம்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, செம்ம கடுப்பாகுதும்பா. பண்ணே நம்மளே, நீ என்னதான் சீரியஸா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நமி, நான் எப்பவுமே இப்படித்தான் ஜாலியா ஆடிட்டு இருப்பானா. அந்த டைம் நம்ம லூஃபி நமிக்கு கொண்டு வந்த காஃபியை அவன் ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு இருப்பான். சஞ்சி வண்டையா திட்டுவான். வழக்கமா இது நடக்கிறதானே. அப்ப நமிக்கு ஒரு டவுட், என்னன்னா அர்லாங்கு ஈஸ்ட் ப்ளூக்கு வர்றதுக்கு ஜிம்பை தான் காரணம்னு சொல்லியிருந்தால, அது ஏன் எப்படின்னு சொல்லி கேப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சி இன்னொரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா சஞ்சியும் லூஃபியும் இதுக்கு முன்னாடியே ஜிம்பைய பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. எப்போனா யொசோகு சொல்லியிருப்பான். அதாவது வார்லாட ஜாயின் பண்றதுக்காக எக்ஸ்சேஞ்சா ஜிம்பை அர்லாங்குங்கிற ஒருத்தனை இந்த மாதிரி ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஒரு ஐலாண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டானாமா. இதுதான் அவன் சொன்னது. லூஃபிக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்பைய பத்தி நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயத்த படிச்சிருப்பான். அந்த டைம் மனசுக்குள்ள அவனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள். அவனுக்கு தெரிஞ்சு அர்லாங்க இழுத்து விட்டதே ஜிம்பை தான். இல்ல வேற ஏதாச்சும் ரீசன்னா தாராளமா சொல்லு, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்பா. ஜிம்பை என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பேண்ட் முழிப்பானா. உடனே சஞ்சி மேட்டர் சொல்லிடுவான். இங்க சைட்ல அழகா ஒரு நேவிகேட்டர் நின்னுட்டு இருக்காளே, அவளோட ஹோம் ஐலாண்ட தான் அர்லாங்கு சூறையாடுனா. இதனால அவளோட வாழ்க்கையே நரகமா மாறிடுச்சு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறியோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உன்னைய மன்னிக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கணும்னு சொல்லி வில்லத்தனமா சொல்லுவான். சஞ்சி இப்ப ஜிம்பை மேல கொல்ல கால இருக்கான். ஏதாச்சும் எசக பொசகா மொன்னையா சொன்னானா முடிஞ்சான். அவனுக்கே பீதி, ஐயோ இவ்வளவு பஞ்சாயத்து ஆயிருக்கான்னு. பாவம் நபி ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப ஹச்சி அடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு, ஆமா அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அர்லாங்க அவளை ரொம்பவும் குடும்பப்படுத்திட்டான், நம்ம என்னதான் அதுக்காக மன்னிப்பு கேட்டாலும் அந்த வழியை கண்டிப்பா சரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவ கொடுமையை அனுபவிச்சிருக்கான்னு சொன்ன உடனே நமி ஃபேமிலியோட இருந்த அவ பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா யோசிச்சு பாப்பா. அந்த அர்லாங் வராத வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்தவன் வந்த அன்னைக்கு அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நமி பயங்கரமா காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.